என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தர் வீட்டுல எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? பத்த வைக்கிற கையும் பசிக்கிற வயிறும் தாங்க என்னது. மத்ததெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாதி பேர் அப்படி போங்க. You follow me. வீட்டுல நெல்லு மூட்டை விழுந்ததோ அவளை அடிச்சு தூக்கிட்டாங்க. போங்க போங்க. இந்த வீட்டுல ஏரியா ஃபுல்லா ஃபோன் பண்ணிருக்கோம் சார். அநேகமா அவன் எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். மம்முட்டியான சுற்றாதீங்க சார். அவனை உயிரோட பிடிக்கணும். அப்பதான் அவன் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தையும் பொருளையும் நாம ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பெனி கமெண்டோஸ் தான் வந்திருக்காங்க சார். அடிஷனலா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சார். ஓகே, நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. நான் பேஸ் கேம்புக்கு போறேன். அங்க சில்க் சிங்காரம் எனக்காக ஏதோ இன்ஃபர்மேஷனோட வெயிட் பண்றாங்க சார். ஓகே, டேக் கேர். மம்பட்டியா கட்டவே கிடையாதுங்க. நீங்க தான் கட்டவேன். மம்பட்டியா என்ன மாதிரி ஒரு நல்ல ஆமா. என்ன வளர்ற? சொன்ன மாதிரி எங்க பிடிச்சிக்க. அவன் என்கிட்ட இருந்த நெல்லு மூட்டையை பூரா அள்ளிக்கிட்டு நான் ஆசா பாசமா வளர்த்த நாயே தள்ளிட்டு போயிட்டான். போலீஸ் வெளியே சொல்லாதீங்க. அதுவும் நீங்க பெரிய அதிகாரி சொல்லாதீங்க. அசிங்கமா இருக்கு. ஆமா, என்னைய மட்டும் சல்லீசி அடிச்சிருங்க. ஆனா யார அடிக்க நினைச்சு போறீங்களோ அவனை மட்டும் பார்க்காமயே வந்துருங்க. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட். சார், எவ்வளவு அடிச்சு உதச்சு கேட்டாலும் மம்முட்டியான பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். எப்படி திறப்பானுங்க? இன்னைக்கு ஒரு நாள் தான். 10 நாள் வச்சு அடிச்சா கூட அம்பிட்டு போய் வாயில இருந்து ரத்த வருமே தவிர எவன் வாயில இருந்து சத்தம் வராது. என்கிட்ட நானே பேசிக்கிறேன் சார். நீங்க ஏன் கப்பு கப்புன்னு திரும்புறீங்க? உன் பேர் என்ன? மம்பட்டியான் தம்பி ஊமையன். நல்லா பேசுற பயவுலைக்கு இவங்க ஆத்தா ஏன் தெரியுமா சார் ஊமையின் பேர் வச்சிருக்காங்க? இவங்க அண்ணன் மம்பட்டியா விஷயத்துல எவன் கேள்வி கேட்டாலும் ஊமைய மாதிரியே நடிக்கிறங்கிறக்காக வச்சிருக்காங்க நினைக்கிறேன் சார். ஃபுல்லோவா பேசும்போது கப்புன்னு திரும்புறாரு. ஆப்பா, இவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சா மம்முட்டியான பத்தி எல்லா உண்மைகளும் வெளியே வரும். ராஜேந்திரன், எஸ் சார். உனக்கு இதை விட என்ன ஃப்ரீடம் வேணும்? ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. ரைட் சார். சொல்றா, சொல்லு. சொல்றேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. யோ, ஒரு சோடா கொண்டாந்து குடிக்க. என்ன நடக்க போகுதோ? நம்மள சாமி தாண்டா காப்பாத்த.
மம்முட்டியா வர்றா சார். சார் மம்முட்டி கிட்ட நெருங்க விடாதீங்க சார். சார் அவன் 100 அடியில வரும்போதே சுட்டுருங்க. அவனை உயிரோட பிடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன் தான் மம்பட்டியானா? பாபு கோபு வாங்கடா வாடா வாடா வாங்க வாங்கங்கன்றல என்ன போங்கங்குதுங்க. மம்பட்டியா இதுல கொஞ்சம் அனுப்பிச்சு விடுப்பா. அனுப்புப்பா ப்ளீஸ். அனுப்பு ராஜா. வாங்க வாங்க. என் மேல உங்களுக்கு என்னடா கோபம்? ஷபாஷ் மம்புட்டியா, நீயாவே வந்துட்டேன். உனக்கு உன் ஜனங்க மேல பாசம் அதிகம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை விட்டுட்டு அப்பாவி ஜனங்களை பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்றதுல என்ன நியாயம்? பொரியல ஆட்ட வச்சாதானே புலி மாட்டோம். உன்னை சுட்டுதான் பிடிக்கணும்னு நினைச்ச, நீயா வந்து சரணடைவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் சரணடைய வரல, நீங்க புடிச்சுக்கிட்டு வந்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அது நடக்காது மம்புட்டியான். முதல்ல நீயே இங்க இருந்து போக முடியாது. 10க்கு 18 பேரை கூட்டு போறியா? ஆயுதத்தோட 1000 பேர் இருக்கீங்க தெரிஞ்ச வந்தவனுக்கு இங்க இருந்து போக தெரியாதா? என்ன பயம் கொடுத்துறியா? ஏன் நீ பயந்தது போதாதா? இன்னும் அவனை பயப்பட வைக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல நான் இங்க இருந்து போலனா 25 போலீஸ் அதிகாரிகளை மம்பட்டியான் கொண்டுட்டான்னு தலைப்பு செய்த என் பத்திரிக்கையில. ஐஜிக்கு ஆபரேஷனா? இதை நம்பலன்னா அங்க பாருங்க. என்ன பிடிக்கிறதுக்காக நீ வர வச்ச அதிரடி போலீஸ் வந்தவங்களை அங்கே பிடிச்சு வச்சிருக்க. ராஜேந்திரன். எஸ் சார். ஊர் ஜனங்களை அனுப்பி தொலைச்சிட்டு நம்ம ஆளுங்களை கூட்டுவாங்க. ரைட் சார். நன்றி ஐஜி. மம்புட்டியா, இவ்வளவு நெஞ்சோட இருக்கிறவன நான் என் சர்வீஸ்லயே பார்த்ததில்ல. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ற, கேட்டுட்டு போ. என் கூட இருக்கிற ஆபீசர்ஸை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தினால உன்னை போக விடுறேன். இப்போ போ, ஆனா குடி சீக்கிரத்துல உன்னை பிடிச்சே தீருவேன். போறதுக்கு முன்னால நானும் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். நீங்க செத்தா ஒரு குடும்பம் மட்டும்தான் அழும், நான் செத்தா ஊரே அழும். எனக்கு அப்புறம் மம்பட்டியானுக்குன்னு ஒரு சரித்திரம் உண்டாகும். அதில் மம்பட்டியான பிடிக்க முயற்சி பண்ணுங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு. என்ன பிடிச்சுங்கிற பேர் உனக்கு வரவே வராது. நீங்க எங்க போறீங்க? பாரா மம்முட்டியா, இப்ப நீ தப்பிச்சிட்ட. மறுபடியும் மாட்டின உன் ஜனகிட்ட போய் கேளு என் அடி எப்படின்னு. எந்திரிக்கவே 6 மாசம் ஆகும். என் ஜனங்க கண்ணீர் சிந்துறதுக்கு காரணமா இருந்தவங்களே காலி பண்றவனா? இந்த அப்பாவிங்க ரத்தத்தை சிந்த வச்ச உடனே கண்டம் துண்டமா வெட்டி கொல்லாம விட மாட்டேன். ஒப்படைச்சிட்டா இனிமேல் கெத்தா இருக்கலாம்னு நினைச்சனே. கண்ணு இமைக்கிறதுக்குள்ள கொத்தோட கொண்டு போயிட்டாரு.
சார் போலீஸ் ஆபீசர் மாதிரி சோளக்காட்டு பொம்மையை வச்சு நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான் சார். அட்ரா சக்க அம்மா எப்ப மலை மேல இருக்காரு, அவனுக்கு எப்ப மம்பட்டி நாவல இருக்காரு. வச்சானா ஆப்பு. நான் அப்பவே சொன்னேன். அம்மா ஐயோ.